வணக்கம் அண்ட் வெல்கம். இலங்கை மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 305 ஓட்டங்களுக்கு சகல வெற்றிகளையும் இழந்தது. இலங்கை அணி துடுப்பாட்டத்தில் கமிண்டு மெண்டிஸ் 114 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 50 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். முதலாம் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி சார்பாக வில்லியம் ஒரோக்கி 55 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நியூசிலாந்து அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடி முதல் இன்னிங்ஸில் 340 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து சார்பாக லதம் 70 ஓட்டங்களையும் வில்லியம்சன் 55 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இலங்கை பந்து வீச்சில் பிரபாத் ஜெயசூர்யா 136 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு தனது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த ஸ்ரீலங்கா அணியினர் 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் 237 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இடைநிறுத்தி கொண்டது. இலங்கை சார்பாக கருணாரத்ன 83 ஓட்டங்களையும் சண்டிமல் 61 ஓட்டங்களையும் பெற்றார்கள். தற்போது களத்தில் மெத்யூஸ் 34 ஓட்டங்களுடனும் தனஞ்சய டி சில்வா 34 ஓட்டங்களுடனும் இருக்கின்றனர். நாளை நான்காம் நாள் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் நடைபெறாது என்றால், நாளை எலெக்ஷன்ஸ் நடைபெற இருப்பதால் நாளை மட்டும் ஓய்வு வழங்கப்பட உள்ளது. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுபோன்று நடைபெறுவது இது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 4ஆம் நாள் ஆட்டம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.